அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நூரல்ஸ் மினி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளைப்பாகு கொழுக்கட்டை தான். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்து அரைச்ச மாவு தான். இதே கிளாஸ் அளவுக்கு வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நம்ம கரைஞ்சோனையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் மண் இருக்கும். இப்போ அந்த அரிசி மாவில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டோடனே நான் இப்போ வந்து வெல்லம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு திரும்ப ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி தான் நான் வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு சின்ன பிட்டு மாவு எடுத்திங்கன்னா அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் அழகாக உருண்டை வந்துடும். நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 உருண்டையாக போடணும். மொத்தமாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், ஒழுங்காக வேகாது. இப்போ வந்து நான் ஒரு 10 உருண்டைக்கிட்ட நான் போட்டுக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் சிம்மில் வைக்க வேணாம். இப்போ நல்லா கொதிச்சோடனே நான் இப்படியே சேர்த்து எல்லா உருண்டையும் போட்டுக்கிட்டேன். நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டு, அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி லாஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா கொழுக்கட்டை. இப்போ வந்து ஒரு 2 பீஸ் தேங்காய், 2 ஏலக்காய் வச்சு நான் தேங்காய் மிக்சியில் வந்து நல்லா திரித்து எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றினா போதும், உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ கரைச்சி வச்ச மாவு ஊற்றினோடனையும் நல்லா சிம்மில் வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுங்க கொழுக்கட்டை. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் சிம்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெள்ளைப்பாகு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நல்லா திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நூரல்ஸ் மினி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.